மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ரொம்ப பெரிய 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 கனவுகளை எடுத்து வச்சுக்கோங்க. சாத்தியமாகுமா? இப்போ இங்கே இருக்கிற யாரோ ஒரு பையன் அல்லது பொண்ணு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, சாத்தியமா? சத்தியமா சாத்தியம். நீங்கள் நினச்சிங்கன்னா மைலோன்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது, யாருக்கா தெரியுமா? பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி மைலோன்னு ஒரு ட்ரிங்க் தெரியுமா? பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா மாதிரி மைலோன்னு பேர் அதுக்கு. சென்னையில் இப்போ அதெல்லாம் 12-12:30 போய் குடிச்சுக்கிருக்காங்க பைத்தியக்காரங்க. இந்த மைலோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மைலோ ஒரு கிரேக்க வீரனோட பேர். மைலோங்கிறது என்னது? ஹெர்குலஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி மைலோன்னு ஒரு வீரன். அந்த வீரனை பார்த்து அந்த நாட்டுக்கு வர எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களாம். ஏன்னா அந்த ஆள் ஒரு எரும மாடு இருக்குல்ல, எரும மாடு, அதை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அந்த நாட்டை சுற்றி டெய்லி காலையில் ஓடுவாராம். பார்த்து எல்லாம் மிரண்டு போயிடுவாங்களாம். எப்படா ஒரு எரும மாட்டை தூக்கி தோளில் வச்சுட்டு ஒருத்தன் ஓட முடியுமா? ஓட முடியுமா? பாசிபிளா? வாய்ப்பு இருக்கா? எரும மாட்டை எப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு ஆள் ஓட முடியும்? அந்த ஆள்கிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்கன்னு இருக்கேன். என்ன அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னப்ப அந்த ஆள் சொன்னானா, நான் இதை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. எப்படி? இது ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இது கண்ணுக்குட்டி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அது என்னது? கண்ணுக்குட்டி. எங்கள் வீட்டில் அப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டுச்சு. நான் அந்த கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பித்தேன். கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுறது கஷ்டமாக ஈஸியா? கண்ணுக்குட்டி சிரமம் தான், ஆனால் சாத்தியம். கண்ணுக்குட்டியை தூக்கி வச்சு ஓடுறதுங்கிறது என்னது? சாத்தியம், முடியும். கண்ணுக்குட்டியை தூக்கி வச்சுட்டு ஓட ஆரம்பித்தேன். ஆனால் தினந்தோறும் ஓடுவேன். என்ன பண்ணுவேன்? தினந்தோறும் ஓடுவேன். ஓட 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 எனக்கு கண்ணுக்குட்டி தான். ஆனால் 5 வருஷத்தில் கண்ணுக்குட்டி என்ன ஆயிடுச்சு? எரும மாடா ஆயிடுச்சு. கண்ணுக்குட்டி என்ன ஆயிடுச்சு? 5 வருஷமாக தொடர்ச்சியாக அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு ஓடுற ஒருத்தனுக்கு எரும மாட்டுடைய சுமை தெரியுமா? அவனுக்கு கடைசி வரைக்கும் அது கண்ணுக்குட்டி தான். பார்க்குற ஆளுக்கு தான் அது என்னது? எரும மாடு. இன்னைக்கு உங்கள் கண்ணுக்குட்டியை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு உங்கள் கண்ணுக்குட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சி தோளில் தூக்கி வைங்க. ஒரு நாள் விடாமல் தினமும் அதை தூக்கி சுமக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும்? ஒரு நாள் விடாமல் தினமும் அதில் தோளில் தூக்கி வச்சு சுமக்கணும். சுமந்தீங்கன்னா ஒரு நாள் அது எரும மாடாக மாறி நிற்கும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது சாத்தியமாக இருக்கும்.